மாகாளி தோன்றிய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்பொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. இரண்டு பக்கமும் பெரும் நாசம். நிறைய பேர் இறந்தனர். தேவர்கள் ஏராளமாக இறந்தபோது கவலை கொண்ட இந்திரன் விஷ்ணுவை அணுகி தாழ்பணிந்து காப்பாற்றும்படி கோரினர். அப்போது விஷ்ணு சொன்னார், பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும், அதை குடித்தால் சாவே கிடையாது. இந்த தகவல் அசுரர்களுக்கும் எட்டியது. தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைய முடியாது, அசுரர்களும் சேர்ந்துதான் அதை செய்ய முடியும். தேவர்கள் அசுரர்களின் உதவியை நாடினார்கள். அசுரர்கள் ஒப்புக்கொள்ளவே இரண்டு பக்கத்தாரும் ஒரு நாள் பார்க்கடலை கடைய சம்மதித்தார்கள். மந்தரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நாணாக்கி பார்க்கடலை கடையவும் ஆரம்பித்தார்கள். அப்போது கடலிலிருந்து பல வகையான பொருட்கள் வெளிவந்தன. காமதேனு, வச்சிராயுதம், கற்பக விருட்சம் என்று பல தூய பொருட்கள். கடைசியில் ஆலகால விஷம் வந்தது. அவ்விஷம் உலகையும் எரிக்கும் தன்மை கொண்டது. ஆகவே விஷத்தை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள். அது நிலத்தில் விழக்கூடாது என்று தேவர்கள் பயந்தனர். அப்போது சிவன் உலக நன்மைக்காக அந்த விஷத்தை கையிலே எடுத்து வாயிலே போட்டு விழுங்கிவிட்டார். அதை கண்ட பார்வதி சிவனை தடுத்தாள். சிவன் பார்வதியின் செய்கையை பொருள்படுத்தவில்லை. பார்வதியோ கோபப்பட்டு சிவனின் உச்சியில் அடித்தாள். உடனே சிவன் தலையிலிருந்து உச்சினி மாகாளி பிறந்தாள். சிவன் தலையில் பிறந்த காளியை உச்சினி மாகாளி என அழைத்தனர். பார்வதி அவளை தன் மகளாக பாவித்தாள். அவளுக்கு வாந்திபேதி, பெரியம்மை, சின்னம்மை, வலிப்பு ஆகிய வியாதிகளை உண்டாக்கும் சக்தியை கொடுத்தாள். அவளுக்கு நிறைய வரமும் கொடுத்தாள். உன்னை வணங்குபவர்களுக்கு இந்த மாதிரி வெப்ப நோய்கள் வராது, உன்னை நினைத்தால் நோய் குணமாகும் என வரம் கொடுத்தாள். உச்சினிக்கு துணையாக பச்சை வேதாளம், கருப்பன், மோகினி ஆகிய பிசாசு கூட்டங்களையும் படைத்தாள். உச்சினி மாகாளி பார்வதியிடம் வேறு சில வரங்களும் வாங்கினாள். பின் கைலையை விட்டு புறப்பட்டு விக்ரமாதித்தனின் நாட்டுக்கு வந்தாள். அங்குள்ள ஒரு பெரிய மலையின் உச்சியில் தங்கினாள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மலைக்கு விக்ரமாதித்தனும் பட்டியும் வேட்டையாட வந்தார்கள். அவர்கள் அங்கு விலங்குகளை வேட்டையாடினர். விக்ரமாதித்யன் களைத்து போனான். ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். மந்திரி பட்டியிடம், தம்பி, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும், எப்படியாவது கொண்டு வா என்றான். பட்டி காட்டுக்குள் சென்றான். பல இடங்களில் அலைந்தான். கடைசியில் ஒரு சுனையை கண்டான். பட்டி சுனையில் தண்ணீர் கோரியபோது அந்த பகுதியில் தெய்வீக மனம் கமழுவதை கண்டான். ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. அந்த சுனையின் கரையில் உச்சினி மாகாளி வீற்று